பாடிடுவோம் பாடிடுவோம். அவரே நம்மை படைத்தார், அவருக்கு சொந்தம் நாம். அவர் படைப்புகள் நாம், அவர் மந்தைகள் நாம், அவர் மந்தை நாடுகள் நாம். திருக்குலமே எழுந்திடுக, அருள் பொழியும் வழியிலே. ஒரு இணைவோம் கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒரு இணைவோம் கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். திருப்பலி முன்னுரை. நம்மை மீட்க தம் இன்னுயிரை இந்த இறைவனின் இரக்கத்தினை உணர பாஸ்கா கால 2ஆம் ஞாயிறு நம்மை அன்புடன் அழைக்கின்றது. ஆம், இன்றைய ஞாயிறை நாம் இறை இரக்க ஞாயிறாக கொண்டாடுகின்றோம். இன்றைய முதல் வாசகத்தில் நம்பிக்கை கொண்டோர் அனைவரும் ஒன்றாயிருந்தனர் என்று திருத்தூதர் பணிகள் நூல் நமக்கு எடுத்து கூறுகின்றது. திருமுழுக்கு பெற்ற அனைவரும் ஒற்றுமையாயிருந்தனர், உணவையும் உடைமையையும் பகிர்ந்தனர். 2ஆம் வாசகத்தில் ஆண்டவர் யோவானிடம் அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே என்று நம்பிக்கை வார்த்தை கொடுத்து தேற்றுகின்றார். இன்றைய நற்செய்தியில் உங்களுக்கு அமைதி உரித்தாக்குக என்று உயிர்த்த இயேசு முதன்முறையாக சீடர்களுக்கு தம்மை வெளிப்படுத்துவதை காண்கின்றோம். அமைதியை அளித்து தூய ஆவியின் வல்லமையை சீடர்களுக்கு வழங்குகின்றார் இயேசு. தோமாவை நம்பிக்கையற்றவரோ என்று நாம் சில வேளைகளில் எண்ணிடக்கூடும். இதே தோமாதான் இயேசு இருப்பதற்கு முன் நாமும் செல்வோம், அவரோடு இருப்போம் என்று அவரோடு இருக்க தயாரானார். நம்பிக்கையிலும் ஆண்டவர் மீது கொண்ட அன்பிலும் சளைத்தவர் அல்ல திருத்துதர் தோமா. அதனால்தான் நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அவர் பாதம் சரணடைகின்றார். கண்டு நம்புவதை விட காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்பதை உணர்ந்தவர்களாய் ஆண்டவரின் இறை இரக்கம் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். பணிபுரிவதே என்னுடைய கடமை. அதுவும் விளிம்பு நிலையில் இருக்கின்ற மக்களுக்கும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் பணிவிடை புரிவதே எனது பணி என்று ஏற்றுக்கொண்ட, அதனை தனது வாழ்வில் குறிக்கோளாகவும் விருதுவாக்காகவும் ஏற்று பயணித்து வரும் எங்களுடைய எஸ்எம்ஏ இந்திய மாகாண தலைவர் அருள் பணியாளர் ஃபாதர் ட்ரிங்சன் டிபேரிஸ் அவர்கள் நமக்காக இன்று புனித சூசையப்பர் ஆலயத்தில் தலைமையேற்று இத்திருப்பலியை நமக்காக வழிநடத்துகின்றார். இத்திருப்பலியின் மூலமாக நாம் இறைவனுடைய ஆசிரையும் அருளையும் பெறுகின்றோம். மேலும் இந்த சிறப்பான நாளில் அருள் பணியாளர் ஃபாதர் ட்ரிங்சன் டிபேரஸ் தன்னுடைய பிறந்த நாளை சிறப்பிக்கின்றார். ஆகவே இது நமக்கு மகிழ்ச்சியை தருகின்ற ஒரு நாள். உங்கள் சார்பாக அவரை நான் அன்போடு நம்முடைய புனித சூசையப்பரின் நவநாள் திருப்பலிக்கும் நம்முடைய ஆலயத்திற்கும் நம்முடைய பங்கிற்கும் மனதார வரவேற்கின்றேன். அவரை வரவேற்கும் வண்ணமாக நாம் கரங்களை ஒலித்து அவருக்கு நம்முடைய வரவேற்பை தெரிவித்துக் கொள்வோம். இன்றைய திருவழிபாட்டை வழிநடத்துகின்றவர்கள் புனித அந்தோனியார் திருவழிபாட்டு குழுவினர்கள்.
தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவின் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த இரக்கத்தின் ஞாயிறன்று ஆண்டவருடைய இரக்கத்தை நாடி வந்திருக்கிற நம் அனைவருக்கும் ஆண்டவர் தாமே தம்முடைய ஆசியாலும் அருளினாலும் நம்முடைய இதயங்களையும் நமது இல்லங்களையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. குறிப்பாக நம்முடைய பங்கிலே நீங்கள் எடுக்கின்ற முதல் திருவிழா, புனித சூசேப்பர் பங்கிலே முதல் திருவிழா எடுத்து நாம் சிறு சூசேப்பரை நினைத்து அவருடைய வாழ்க்கையை தியானித்து அதன் மூலமாக நாம் பல நல்ல அரிய கருத்துக்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். ஆண்டவர்தாமே இந்த நவநாள் நாட்களிலே நீங்கள் எடுத்து வைக்கின்ற இந்த வேண்டுதல்களுக்கு செவிசாய்த்து உங்களுடைய உள்ளங்களையும் உங்களுடைய குடும்பங்களையும் நிறைவே ஆசீர்வதிக்க மகிழ்ப்போம். நம்முடைய வளனார் புனித சூசேப்பர் கடவுள் பக்தி மிகுந்தமாக உள்ளவர். கடவுள் மீது மிகுந்த நம்பிக்கை கொண்டு தன்னுடைய வாழ்விலை பல இன்னல்கள் இக்கட்டுகள் வந்தாலும் கடவுளின் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையால் தன்னுடைய வாழ்வை கடவுளுடைய நேர்த்தியான வாழ்வாக அவர் செலவிட்டார். அதற்காக நாம் கடவுளுக்கு நன்றி கூற வேண்டும். சூசேப்பரை போன்று ஒரு சிறந்த புனிதரை நமக்கு நம்முடைய பங்கிற்கு பாதுகாவலராக தந்ததற்காக நாம் இறைவனுக்கு நன்றி கூறுவோம். அந்த பாதுகாவலின் கீழ் இருக்கின்ற உங்களுடைய குடும்பங்கள் சூசேப்பருடைய குடும்பத்தை போன்று, அன்னை மரியாள், இயேசுநாதர், சூசேப்பர் சேர்ந்த திருக்குடும்பத்தை போன்று நம்முடைய குடும்பங்களும் சிறந்து விளங்க வேண்டும் என்றும் நம்பிக்கையோடு இருக்கின்ற குடும்பங்களாக வாழ வேண்டும் என்றும் ஜெபிப்போம். குறிப்பாக இந்த இறையரக்கத்தின் ஞாயிறன்று நம்முடைய பாவங்களை நினைத்து மனம் வருந்துவோம். கடவுளுடைய மன்னிப்பு அனைவருக்குமே உண்டு என்று நாம் மனம் திரும்பி ஆண்டவரிடம் வருகின்றோமோ ஆண்டவர் தன்னுடைய மன்னிப்பை நமக்கு நிறைவாக வழங்குகிறார். ஆக இந்த இறையரக்கத்தை நினைத்து நம்மை நாமே தயாரிப்போம். நம்முடைய பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். ஆண்டவரே, எல்லாம் இறைவா, மக்களின் வேண்டல்களை கனிவாய் கேட்டவர்களும் வியத்தகு முறையில் எங்களை படைத்தீர் என்றும் அதிலும் வியத்தகு முறையில் எங்களை மீட்டருளீர் என்றும் நினைவு கூறும் எங்களுக்காக இத்தண்ணீர் மீது உமது ஆவியை கனிவுடன் பொழிந்தருளும். ஏனெனில் நிலத்தை வளம்படுத்தவும் எங்கள் உடலுக்கும் புத்துணர்ச்சியும் தூய்மையும் தரவும் இத்தண்ணீரை படைத்தீர். உமது இரக்கத்தின் கருவியாகவும் இத்தண்ணீரை அமைத்தீர். எவ்வாறெனில் தண்ணீரின் வழியாக மக்களின் அடிமை தளத்தை அகற்றினீர். பாலை நிலத்தில் அவர்களது தாகத்தை தணித்தீர். அதன் வழியாக மனித இனத்தோடு நீர் செய்து இருந்த புதிய உடன்படிக்கையை இறைவாக்கினர் முன்னறிவித்தனர். இறுதியாக யோர்தானில் கிறிஸ்து புனிதமாக்கிய தண்ணீரின் வழியாக பாவக்கரை படிந்த எங்கள் மனித இயல்பை புது பிறப்பு அளிக்கும் திருமுழுக்கினால் கழுவி புதுப்பித்தீர். ஆகவே நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் நினைவாக இத்தண்ணீர் இருப்பதாக. பாஸ்கா பெருவிழாவில் திருமுழுக்கு பெற்ற எங்கள் சகோதர சகோதரிகளோடும் நாங்கள் ஒன்று சேர்ந்து மகிழ்ச்சியுடன் கொள்ள செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உட்பட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிறக்கத்துடன் புனிதப்படுத்தியறல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வாராக. எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். தேவாலய வலப்புறம் இருந்து தண்ணீர் புறப்பட கண்டே. அல்லேலூயா. அந்த தண்ணீர் யாரிடம் வந்ததோ
போல் இன்றும் என்றும் நித்தியமாகவும் எல்லாம் இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மகிமைப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள இரக்கத்தின் நிறைவா, மீண்டும் மீண்டும் நாங்கள் கொண்டாடும் பாஸ்கா விழாவிலே உமக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை நீர் தூண்டுகின்றீர். நீர் வழங்கிய இவ்வருளை பெருக்கியிருக்கின்றீர். இவ்வாறு திருமுழுக்கினால் நாங்கள் கழுவப்படுவதையும், தூய ஆவியாரால் நாங்கள் புது பிறப்பு அடைந்துள்ளதையும், இரக்கத்தால் நாங்கள் மீட்கப்படுவதையும் நாங்கள் சரியான முறையில் அறிந்து புரிந்து கொள்ள செய்வீராக. உம்மோடு தூய ஆவியார் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசக முன்னுரை. தீய ஆவிகளால் இன்னலுற்றோர்களையும் இவ்வாறு குணப்படுத்தினார்கள் என்பதை விளக்கும் முதல் வாசகத்திற்கு செவிமடுப்போம். முதல் வாசகம். ஆண்டவரின் நம்பிக்கை கொண்டவர்களின் கூட்டம் வளர்ந்துள்ளது. திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அந்நாட்களில்
மக்களிடையே பலரும் பல அருள் அடையாளங்களும் அருட்செயல்களும் திருத்தூதர் வழியாய் செயல்பட்டன. அனைவரும் சாலமோன் மண்டபத்தில் ஒரு மனதராய் கூடி வந்தனர். மற்றவர் யாரும் இவர்களோடு சேர்ந்து கொள்ள துணியவில்லை. ஆயினும் மக்கள் இவர்களை பற்றி பெருமையாய் பேசினர். ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்ட திரளான ஆண்களும் பெண்களும் இவர்களோடு சேர்க்கப்பட்டார்கள். பேதுரு நடந்து செல்லும் போது அவர்கள் சிறல் மீதாவது படுமாறு மக்கள் உடல்நலமற்றோரை கட்டில்களிலும் படுக்கையிலும் கிடத்தி சுமந்து கொண்டு வந்து வீதிகளில் வைத்தார்கள். எருசலேமை சுற்றி இருந்த நகர்களிலிருந்து மக்கள் உடல்நலமற்றோரையும் தீய ஆவிகளால் இன்னலுற்றோரையும் சுமந்து கொண்டு திரளாக கூடி வந்தார்கள். அவர்கள் அனைவரும் நலம் பெற்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலரை பாடல். பல்லவி பாட வேண்டியது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவரது இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என இஸ்ராயேல் மக்கள் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆரோனின் குடும்பத்தார் சாற்றுவார்களாக. என்றென்றும் உள்ளது அவரது பேரன்பு என ஆண்டவருக்கு அஞ்சுவோர் அனைவரும் சாற்றுவார்களாக. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். கட்டுவோர் புறக்கணித்த கல்லே கட்டிடத்துக்கு மூலைக்கல் ஆயிற்று. ஆண்டவரால் இது நிகழ்ந்துள்ளது, அது நம் கண்களுக்கு வியப்பாயிற்று. ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். ஆண்டவரே மீட்டருளும், ஆண்டவரே வெற்றி தாரும். ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரது இல்லத்தில் நின்று உங்களுக்கு ஆசி கூறுகிறோம். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது ஒளிந்துள்ளார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஏனெனில் அவர் நல்லவர், என்றென்றும் உள்ளது அவர் இரக்கம். இரண்டாம் வாசக முன்னுரை. கிறிஸ்துவின் ஆட்சியுரிமையில் பங்கு பெறும் பொருட்டு அவரது வேதனைகளில் பங்கு பெற்றவராக யோவான் தன்னை சுட்டி காட்டுகின்றார். நம்மையும் கிறிஸ்துவோடு இணைந்து வாழ அழைப்பு விடுக்கும் யோவானின் வார்த்தைகளுக்கு கவனமுடன் கேட்போம்.
இரண்டாம் வாசகம். சாவுக்கு உட்பட்டேன் ஆயினும் இதோ நான் என்றென்றும் வாழ்கிறேன். திருத்தூதர் யோவான் எழுதிய திருவெளிப்பாட்டிலிருந்து வாசகம். உங்கள் சகோதரனும் இயேசுவோடு இணைந்த நிலையில் உங்கள் வேதனையிலும் ஆட்சியுரிமையிலும் மன உறுதியிலும் பங்கு கொள்பவனுமான யோவான் என்னும் நான் கடவுளின் வாக்கை அறிவித்து இயேசுவுக்கு சான்று பகர்ந்ததால் பத்மு தீவுக்கு வர நேர்ந்தது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை அன்று தூய ஆவி என்னை ஆட்கொள்ளவே எனக்கு பின்னால் பெரும் குரல் ஒன்று எக்காலம் போல முழங்க கேட்டேன். நீ காண்பதை ஒரு சுருள் ஏட்டில் எழுதி 7 இடங்களிலும் உள்ள திருச்சபைகளுக்கு அதை அனுப்பிவை என்று அக்குரல் கூறியது. என்னோடு பேசியவர் யார் என்று பார்க்க திரும்பினேன். அப்பொழுது 7 பொன் விளக்கு தண்டுகளை கண்டேன். அவற்றின் நடுவே மானிட மகனை போன்ற ஒருவரை பார்த்தேன். அவர் நீண்ட அங்கியும் மார்பில் பொன் பட்டையும் அணிந்திருந்தார். நான் அவரை கண்டபொழுது செத்தவனைப் போல் அவரது காலில் விழுந்தேன். அவர் தமது வலக்கையை என் மீது வைத்து சொன்னது, அஞ்சாதே, முதலும் முடிவும் நானே, வாழ்பவரும் நானே. இறந்தேன், ஆயினும் இதோ என்றென்றும் வாழ்கின்றேன். சாவின் மீதும் பாதாளத்தின் மீதும் எனக்கு அதிகாரம் உண்டு. எனவே நீ காண்பவற்றை, அதாவது இப்பொழுது நிகழ்கின்றவற்றையும் இனி நிகழவிருப்பவற்றையும் எழுதிவை. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. புனித யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. பிரிவு 20 இறைவசனங்கள் 19 31 முடிய. அன்று வாரத்தின் முதல் நாள். இது மாலை வேளை. யூதர்களுக்கு அஞ்சி சீடர்கள் தாங்கள் இருந்த இடத்தின் கதவுகளை மூடி வைத்திருந்தார்கள். அப்போது இயேசு அங்கு வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். இவ்வாறு சொல்லிய பின் அவர் தம் கைகளையும் விலாவையும் அவர்களிடம் காட்டினார். ஆண்டவரை கண்டதால் சீடர்கள் மகிழ்ச்சி கொண்டார்கள். இயேசு மீண்டும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. தந்தை என்னை அனுப்பியது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்றார். இதை சொன்ன பின் அவர் அவர்கள் மேல் ஊதி, தூய ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை நீங்கள் மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும். எவருடைய பாவங்களை மன்னியாதிருப்பீர்களோ அவை மன்னிக்கப்படா என்றார். 12 ஒருவரான தீதம் என்னும் தோமா இயேசு வந்தபோது அவர்களோடு இல்லை. மற்ற சீடர்கள் அவரிடம், ஆண்டவரை கண்டோம் என்றார்கள். தோமா அவர்களிடம், அவருடைய கைகளில் ஆணிகளால் ஏற்பட்ட தழும்பை பார்த்து அதில் என் விரலை விட்டு அவர் விலாவில் என் கையை இட்டாலன்றி நான் நம்ப மாட்டேன் என்றார். 8 நாளுக்கு பின் அவருடைய சீடர்கள் மீண்டும் உள்ளே கூடியிருந்தார்கள். அன்று தோமாவும் அவர்களோடு இருந்தார். கதவுகள் பூட்டப்பட்டிருந்தும் இயேசு உள்ளே வந்து அவர்கள் நடுவில் நின்று, உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று வாழ்த்தினார். பின்னர் அவர் தோமாவிடம், இதோ என் கைகள், இங்கே உன் விரலை இடு, உன் கையை நீட்டி என் விலாவில் இடு, ஐயம் தவிர்த்து நம்பிக்கை கொள் என்றார். தோமா அவரை பார்த்து,
நீரே என் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்றார். இயேசு அவரிடம், நீ என்னை கண்டதால் நம்பினாய், காணாமல் நம்புவோர் பேறு பெற்றோர் என்றார். வேறு பல அரும் அடையாளங்களை இயேசு தம் சீடர்கள் முன்னிலையில் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. இயேசுவே இறைமகன் மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அவர் மூலமாக நாம் இறைவனிடம் வேண்டுகின்ற அனைத்து விண்ணப்பங்களும் நிறைவேறும் என்று நம்பிக்கையோடு நாம் கூடியிருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய பங்கின் முதல் திருவிழா, ஆண்டு திருவிழா, அந்த எல்லாமே ஒரு வரலாறு. இந்த பங்கு உருவானது, இந்த பங்கினுடைய முதல் ஆண்டு திருவிழா, ஒரு முதல் பங்கு குருவாக தந்தை அசோக் பணியமர்த்தப்பட்டது, இது எல்லாமே உங்களுடைய வரலாறு. அதனால் இது ஒரு வரலாற்று நிகழ்வாகத்தான் நான் பார்க்கிறேன். இந்த நவநாள்களும் அந்த 1ஆம் தேதி நீங்கள் எடுக்கின்ற இந்த திருவிழாவும் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க ஒரு நிகழ்ச்சி. ஆக சூசியப்பருக்கு நாம் செலுத்துகின்ற இந்த புகழ்ச்சி பலி, அதன் மூலமாக நாம் பெறுகின்ற அனுகூலங்கள் எண்ணிலடங்கா பல வகையான அனுகூலங்களையும் ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பெறப்போகிறீர்கள். அதற்காக ஆண்டவருக்கு நாம் நன்றி கூறுவோம். வாழ்க்கையில 2 முக்கியமான செயல்களை நாம் சிந்திக்கிறோம். ஒரு வாழ்க்கையும் அது விபத்து அல்ல, மாறாக அது கடவுளுடைய படைப்பு, கடவுளுடைய திட்டம். எந்த ஊர்ல யாரோட மகனாக என்ன செய்ய போறன்றதெல்லாம் விபத்துகளாக நடைபெறுவதில்லை. மாறாக அதெல்லாமே கடவுளுடைய திட்டம். அந்த கடவுளுடைய திட்டத்தை நாம் நிறைவேற்றுகின்ற பொழுது நமக்கு அந்த முழுமையான மன நிறைவு பெறுகிறது. என்று நாம் அமைதி இல்லாமலும் மன நிறைவு இல்லாமலும் இருக்கின்றோமோ அன்றே நாம் கடவுளுடைய திட்டத்தை விட்டு விலகி செல்கிறோம் என்றுதான் பொருள். ஆக நம்மை நாமே இந்த சுய பரிசோதனை செய்கின்ற பொழுது நாம் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறோம், எவ்வளவு நம்முடைய வாழ்வில் நாம் கடவுளை நேசிக்கின்றோம், எவ்வாறு நாம் கடவுளோடு ஒன்றித்திருக்கிறோம் என்பதை நாம் தியானிக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்வு கடவுளுடைய திட்டத்திலே நம்முடைய வாழ்வு எவ்வளவு நிறைவாக இருக்கிறது என்பது நமக்கு முழுமையாக புரியும். இந்த சூசியப்பருடைய வாழ்வில் 2 குறிக்கோள் அவர் வச்சிருந்தார். ஒன்று யாருக்காக வாழ்கின்றோம் என்பதை அவர் முழுமையாக நம்பியிருந்தார். எதற்காக வாழ்கிறோம் என்ற இந்த 2 விதமான நம்பிக்கையோடு தான் அவர் வாழ்ந்தார். எதற்காக வாழ்கின்றோம் அது சூசியப்பருக்கு மட்டுமல்ல, நம் அனைவருக்குமே தெரிந்திருக்க வேண்டும். பிறந்த குழந்தை ஒவ்வொன்றுமே வளர்கின்ற பொழுது அந்த குழந்தைக்கு தெரிந்திருக்க வேண்டும் எதற்காக நாம் இந்த உலகிற்கு வந்தோம், எதற்காக நாம் வாழ்கின்றோம் என்று நாம் அறிந்திருந்தால் அதுவே நாம் நம்ம கடவுளுடைய திட்டத்துல நம்மை அழைத்து செல்கிறது. இந்த சூசியப்பருடைய வாழ்க்கையில பார்க்கும்போது அவருக்கு ரொம்ப தெளிவான ஒரு சிந்தனை. அவர் நீதிமான். அதனால அவர் மனிதனாக சில பாவங்கள் செய்தாலும் கடவுளுக்கு அஞ்சி அந்த கடவுள் பயம் சூசியப்பருடைய அதிகமாக இருந்தது. கடவுளுக்கான வாழ்வு அதுதான் அவருடைய குறிக்கோளாக இருந்தது. அது கடவுளுக்கான வாழ்வாக தன்னுடைய வாழ்வை முற்றிலுமாக மாற்றிக்கொண்டார். அந்த சூசியப்பனுடைய முதலாவது குறிக்கோள் நம்முடைய வாழ்வு கடவுளுக்காக வாழ வேண்டும், கடவுளுடைய நீதிகளின்படி வாழ வேண்டும். இந்த கிறிஸ்துவ இந்த விவிலியத்திலேயே சொல்லப்படுகின்ற அந்த நற்செயல்களின்படி வாழ வேண்டும் என்பதை அவர் தெளிவாக இருந்தார். அதற்காக தான் அவருடைய வாழ்வை பார்க்கின்ற பொழுது நிறைய அவரை பற்றி எழுதியில்லை என்றாலும் அந்த சிறு அந்த துணுக்குகள், சிறு அந்த நிகழ்வுகள் சூசியப்பரை பற்றிய நிகழ்வுகள் அவர் எவ்வாறு தம்முடைய வாழ்வை கடவுளுக்காக அர்ப்பணித்து வாழ்ந்தார், அந்த கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ்ந்தார் என்பது நமக்கு தெளிவாக தெரியும். இந்த புனித சூசியப்பருடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது அவர் ஒரு நேர்மையான
நீதிமான் என்று நாம் இந்த விவிலியத்தில் குறிப்பிடுகிறது. அவருக்கு வந்து வாழ்க்கையில வந்து பலவிதமான கனவுகள் இருந்திருக்கும். ஒரு குறிப்பிட்ட வயது வந்தவுடன் அவர் வந்து திருமணம் செய்து கொண்டு தன்னுடைய குடும்பத்தோடு கடவுளுடைய குடும்பமாக அந்த குடும்பத்தை மாற்றி அவர் அந்த குடும்பங்களுக்கும் அந்த குழந்தைகளுக்கும் திருமணங்கள் செய்து அப்படியான பலவிதமான எதிர்பார்ப்புகளோடு தான் சூசைப்புடைய வாழ்வும் அமைந்திருக்கும். ஆனால் என்று கடவுளுடைய திட்டம் அவருக்கு புரிகின்றதோ, என்று கடவுள் வந்து அவருக்கு இதுதான் என்னுடைய திட்டம், இந்த வாழ்விலே நீ இதுதான் செய்ய வேண்டும் என்று கடவுள் சொன்னாரோ, அன்றிலிருந்து அவருடைய வாழ்வு வந்து தனக்கான வாழ்வாக மாறவில்லை, மாறாக கடவுளுக்கான வாழ்வாக மாறியது. அது ஒன்று ரொம்ப முக்கியம். என்று நாம் தியானித்து கடவுளுடைய அந்த திட்டத்தை அறிகின்றோமோ, அது வந்து ஒரு பாக்கியம், அது வந்து ஒரு ஞானம். என்று நம்முடைய வாழ்வில் வந்து ஓகே, இதுதான் கடவுள் வந்து அங்கிலிருந்து எதிர்பார்க்கிறாரு, இதற்காக தான் கடவுள் என்னை படைத்தாரு, இதற்காக தான் நான் வாழ வேண்டும் என்று நீங்கள் நம்புகிறீர்களோ, என்று நீங்கள் விசுவசிக்கிறீர்களோ, அன்றுதான் நீங்கள் கடவுளுக்கான வாழ்வை வாழ முடியும். பல பேர் வந்து இன்றுமே வந்து ஒரு குறிக்கோளற்ற வாழ்வை தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எதற்காக வாழ்கிறோம் என்று புரியவில்லை, என்ன செய்யறோம்னு தெரியல, என்ன நம்ம செய்யணும் அப்படின்னு தெரியல. அதனாலதான் நம்முடைய வாழ்வுல வந்து இந்த சந்தோஷம், மகிழ்ச்சி, தெய்வ பயம், அன்பு, அரவணைப்பு இதெல்லாமே இல்லாம போயிடுச்சு. சூசைப்பர் வந்து நம்முடைய பாதுகாவலர். இந்த பங்கு வந்து புனித சூசைப்பருடைய பங்கு. அதனால வந்து அவர் தான் நம்முடைய குடும்பங்களின் பாதுகாவலர். அவர் தான் நம்முடைய குடும்பங்களை வந்து வழிநடத்தக்கூடிய ஒரு வல்லர். ஆக நம்முடைய சூசைப்பருடைய வாழ்வில் பார்க்கின்ற பொழுது, என்று கடவுளுடைய திட்டத்தை அவர் முழுமையாக அறிந்தாரோ, அன்றே அவருடைய வாழ்வு வந்து மாறுபட்டது. ஒவ்வொரு நிதானமாக ஒவ்வொரு செயலிலுமே வந்து கடவுளுக்கான செயலாகவும், அந்த கன்னிமரியாளோடு அவர் பயணித்த அந்த வாழ்வும், அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அவர் வந்து பராமரித்த விதமும் வந்து அதான் கடவுள் சூசையப்பருக்கு கொடுத்த ஒரு திட்டம். அவருடைய வாழ்விலே வந்து திட்டமரியாளுக்கு கணவனாக இருந்து ஆண்டவரை பேணி பாதுகாக்கின்ற பணிதான் அவருக்கு கொடுக்கப்பட்ட உயரிய பணி. என்று அந்த பணியை அவர் அறிந்து கொண்டாரோ, அன்றிலிருந்தே சூசைப்பர் வந்து கடவுளுக்காக தன்னுடைய வாழ்வை, தன்னுடைய எண்ணங்கள், இயக்கங்கள், தன்னுடைய எதிர்காலத்தை எல்லாமே வந்து ஒதுக்கி வைத்து விட்டு கடவுளுடைய திட்டத்திற்காக அவருடைய வாழ்வை வாழ வேண்டும் என்று அவர் முழுமையாக நம்பி அதற்காக அவருடைய வாழ்வை வந்து அவர் செலவிட்டார். இது வந்து ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், முக்கியமான ஒரு நம்முடைய வாழ்வில் வந்து நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு பொருள். நம்ம வந்து கடவுளுடைய திட்டம் என்ன என்று நாம் வந்து அறிந்திருக்க வேண்டும். அதுதான் நம்ம கையில் இல்லாத ஒரே ஒரு பிரச்சனை வந்து கடவுளுடைய திட்டம் என்ன என்றதை வந்து நமக்கு எங்கள் குருக்களையும் சேர்த்து எங்களுக்கும் சேர்த்து பல பேர் வந்து குருக்களும் சரி துறவியர்களும் சரி கடவுளுடைய திட்டம் என்ன என்று தெரியாமலே பல வருடங்களாக குருவாகவும் பல வருடங்களாக துறவிகளாகவும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்று கடவுளுடைய திட்டத்தை அறிந்து கொண்டு இதுதான் என்னுடைய வாழ்வு, இன்றிலிருந்து என்னுடைய வாழ்வு இதை நோக்கியதற்கான பயணம் செய்யும், ஆண்டவருடைய திட்டம் தான் என்னுடைய குறிக்கோள் என்று நாம் அனைவரும் சிந்திக்கிறோமோ, அன்றுதான் நாம் வந்து நம்முடைய வாழ்வு வந்து கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட வாழ்வாக இருக்கும். என்ன செய்யணும், கடவுளுடைய திட்டத்தை நம்முடைய வாழ்வில் வந்து அறியறதுக்கு என்ன செய்யணும் அப்படின்றது வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமை. நம்ம வந்து கடவுளை அறிந்திருக்க வேண்டும். கடவுளை அறிந்திருந்தால் மட்டும்தான் கடவுளுடைய திட்டத்தையும் நாம் அறிந்திருக்க முடியும். கடவுளை பத்தியே தெரியாம கடவுளுடைய திட்டத்தை அறியறது வந்து இட்ஸ் நாட் பாசிபிள். இது வந்து இயலாமை, முடியாத ஒரு செயல். ஆக கடவுளை அறிந்திருக்க வேண்டும் என்றால் உங்களுக்கு அந்த கடவுள் மீது விசுவாசம் இருக்க வேண்டும். அதே போல கடவுள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். கடவுள் என்னை படைத்தார், கடவுள் தான் இந்த வாழ்வை கொடுத்தார், என்னுடைய இந்த வாழ்வு கடவுளுக்கான வாழ்வாக இருக்க வேண்டும், கடவுளுக்கு எதிராகவும் அந்த பாவங்கள் செய்வதில்லை என்ற அந்த உறுதியான ஒரு குறிக்கோளோடு நீங்கள் வருகின்ற பொழுது அந்த கடவுளுடைய திட்டம் உங்களுடைய வாழ்விலே வந்து அது பயணப்படும். அது வந்து முக்கியமான ஒரு பயணம் வந்து நம்முடைய வாழ்வு வந்து அமைதியான வாழ்வாக இருக்கும். புனித சூசைப்பருடைய வாழ்வையை பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப அமைதியான ஒரு நேர்த்தியான ஒரு வாழ்வான ஒரு சாந்தமான ஒரு மனிதர் தான் சூசைப்பர். நம்முடைய உலகத்துல வந்து சாந்தமானவர்களும் வந்து அமைதியானவர்களும் வந்து ரொம்ப வீக்கான பர்சன் மாதிரி பார்க்கணும். யாரு ஒருத்தர் அமைதியா இருக்காரோ, யாரு ஒருத்தர் சண்டைக்கு போறதுலையோ, யாரு ஒருத்தர் அதிகாரத்தோடு பேசுறதுலையோ எல்லாருமே வந்து அவர் வந்து பயந்தாங்கோலி தொடநடுங்கி அவருக்கு வந்து தைரியம் இல்லை, தைரியமற்றவர்களை போல கருதுகிறோம். ஆனால் உண்மையான தைரியம் என்னவென்றால் அந்த சாந்தமான அந்த குணம், அந்த அமைதியான ஒரு தருணம். எதற்கெடுத்தாலும் கத்துறது, எதற்கெடுத்தாலும் வந்து எதிர்மறையாக பேசுறது, கோவப்படுறது அதெல்லாமே வந்து அந்த அமைதிக்கு வந்து புறம்பான ஒரு செயல். அது கடவுளுக்கு உகந்த ஒரு செயலாக இல்லை. அதாக சூசைப்பருடைய வாழ்வுல பார்க்கின்ற பொழுது அது ஒரு முக்கியமான ஒரு உதாரணம். அவருக்கு புரியலனாலும் சில டைம்ல அந்த குழம்பி போயிருக்காரு, சில டைம்ல அவருடைய அறிவுக்கு அப்பால் பட்ட நிகழ்வுகளா நடக்கின்ற பொழுதும் அவர் வந்து
அமைதியான அந்த உள்வாங்கி கடவுளுடைய திட்டத்தை உள்வாங்கி வாழ்ந்ததால் தான் இன்று நாம் சூசேப்பரை வந்து ஒரு புனிதராகவும் ஒரு மிகப்பெரிய ஒரு வழிகாட்டியாகவும் நாம் பார்க்கின்றோம். இந்த வாரத்தில் நேற்று தான் நம்முடைய போப்பாண்டகையை வந்து நேற்று தான் வந்து அடக்கம் செய்தார்கள். அந்த ஒரு வாரம் அவர் இறந்ததுல இருந்து இந்த பாஸ்கா திங்கள்ல இருந்து இன்று வரை நாங்க பார்க்கின்ற பொழுது வந்து பல பேர் வந்து பல விதமான கருத்துக்களை நம்முடைய போப்பாண்டகை பிரான்சிஸ் பற்றி பல பேர் பேசுறாங்க. கிறிஸ்தவர்கள் மற்றும் கத்தோலிக்கர் மட்டுமல்ல, கத்தோலிக்கர் அல்லாத கடவுளை நம்பாத அது வேறு மதத்தில் இருக்கிறவங்க வந்து இந்த நம்முடைய புனித தந்தை போப்பாண்டவரை பற்றி பேசுறது வந்து மிகவும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அதுல ஒரு குறிப்பான ஒரு செயலை அவர்கள் பார்ப்பது அந்த அமைதியான அந்த புன்முறுவல், அந்த ஏழைகளுக்காக நிற்கும் அந்த ஒரு பாங்கு. அதாவது கடவுளுடைய திட்டத்தை அறிந்தவர்களால் மட்டும்தான் கடவுள் சொற்படி செய்ய முடியும். நம்முடைய பிரான்சிஸ் அவர்கள் வந்து கடவுளுடைய திட்டத்தை அறிந்திருந்ததனால்தான் அவருடைய வாழ்வை ஒரு முழுமையான வாழ்வாக மாறியது. கடவுளுடைய திட்டத்தை அறியாமல் அவருடைய வாழ்வு இருந்திருந்தால் இவ்வளவு பேர் நம்ம வந்து கொண்டாடி இருக்க மாட்டோம், இவ்வளவு பேர் அவருடைய இறப்புக்கு வந்து வருத்தப்பட்டு இருக்க மாட்டோம். ஆக நம்முடைய வாழ்வு வந்து கடவுளுடைய திட்டத்தை தெரிந்திருந்தால் மட்டும்தான் கடவுளுக்கான வாழ்வாக நம்முடைய வாழ்வு வாழ முடியும். இரண்டாவது சிந்தனையாக, கடவுளுடைய திட்டத்தோடு வாழ்ந்தால் மட்டும் போதாது, நம்முடைய வாழ்வு பிறருக்கான வாழ்வாகவும் மாற வேண்டும். கடவுளுக்கான வாழ்வாகவும் மாற வேண்டும், பிறருக்கான வாழ்வாகவும் மாற வேண்டும். அது இரண்டும் தான் புனித சூசேப்பர் இன்றளவும் புனித தன்மையோடு நாம் விழா எடுத்து கொண்டாடுகிறோம். பிறருக்காக வாழ்கின்ற வாழ்வு அது என்ற வாழ்வு, அது வந்து அர்ப்பண வாழ்வுன்ட்டு வந்து சாதாரணமா சொல்லிடுவோம். ஆனா அந்த பிறருக்காக வாழ்கின்ற வாழ்வு வந்து மிகவும் கடினமான ஒரு வாழ்வு. கடவுளுக்கு உகந்தது போல கூட வாழ்ந்துடலாம், ஜபம் செய்யலாம், ஜபமாலை செய்யலாம், விவிலியத்தை எடுத்து வாசிக்கலாம், தெய்வனுக்கு முன்னாடி மண்டி போட்டு பண்ணலாம். ஆனா வந்து கடவுளுக்கு உகந்த வாழ்வா வாழ்றது கொஞ்சம் ஈஸி. ஆனா பிறருக்காக வாழ்கின்ற வாழ்வு வந்து மிகவும் கடினமான வாழ்வு. அதுலதான் வந்து இன்னுமே வந்து நம்ம எல்லாருமே வந்து தோண்டு போயிடும். இந்த கடவுள் சொல்றாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றாரு, 2 கட்டளை. ஒன்று வந்து கடவுளை நீ நேசிக்க வேண்டும், முழு உள்ளத்தோடும் முழு ஆன்மாவோடும் முழு இதயத்தோடும் நீங்கள் கடவுளை நேசிக்க வேண்டும். 2வது கட்டளை ஆண்டவர் சொல்றது என்னன்னாக்கா, கடவுளை நேசிப்பது போல் உங்களை நேசிப்பது போல் நீங்கள் பிறரை நேசிக்க வேண்டும். இந்த நீங்கள் பிறரை நேசிக்கின்ற மனப்பக்குவம் உங்களுக்கு வந்து விட்டால் நீங்கள் வந்து கடவுளுடைய திட்டத்தின்படி வாழ்கிறீர்கள் என்ற அர்த்தம் என்று கூறுகிறார். பிறருக்கான வாழ்கின்ற வாழ்வு வந்து ரொம்ப கடினமான வாழ்வு. நம்முடைய குடும்பங்களிலே வந்து கணவன் வந்து மனைவிக்காக வாழ்வது ஒரு இயலாத ஒரு செயலாக மாறிவிட்டது. மனைவி கணவனுக்காக வாழ்வதும் வந்து ஒரு இயலாத ஒரு செயலாக மாறிவிட்டது. குழந்தைகள் பெற்றோர்களுடைய கீழ்ப்படிந்து பெற்றோர்களை திட்டப்படி வாழ்வதும், பெற்றோர்கள் குழந்தைகளுக்காக அர்ப்பணித்து வாழ்வது, இதெல்லாமே வந்து நம்முடைய வாழ்வில் வந்து மிகவும் கடினமான ஒரு வாழ்வாக மாறிவிட்டது. இப்ப குடும்பத்திலேயே நாம் பிறருக்காக வாழாமல் போனால், குடும்பத்தில் இருக்க உறுப்பினர்களுக்காக வாழாமல் போனால் எப்படி நாம் மற்ற மக்களுக்காக வாழ முடியும்? மீண்டும் வந்து நம்முடைய போப்பாண்டவருடைய வாழ்வு தான். அவர் வந்து கடவுளுடைய திட்டத்தை முழுமையாக சிந்தித்து உள்ளெடுத்து வாழ்ந்தது மட்டுமல்லாமல் அந்த வாழ்வை வந்து ஒரு பிறருக்கான வாழ்வாக வந்து மாற்றுகின்றார். ஏழை எளியவர்களை சந்தித்து பார்க்கிறார். அனைவரும் சமம் என்று வந்து அவர் திடமாக நம்புகிறார். அந்த சிறைப்பட்டோரை வந்து சென்று பார்க்கிறார். போர்கள் நடக்கின்ற பொழுது வந்து ஒரு அதிகாரத்தோடு சொல்கிறார், போர்கள் வந்து மனித குலத்தை அழிக்கின்ற ஒரு சக்திகள் என்று. அந்த மாதிரி அந்த பலவிதமான சிந்தனைகளோடு வந்து அவர் வந்து மற்றவர்களுக்காக எல்லாரும் வாழ வேண்டும் என்று வந்து அடிக்கடி நிர்பந்திக்கின்றார். அதாவது ஏழ்மையான வாழ்வை வாழ்ந்தால் மட்டும்தான் அனைவரும் சமமாக வாழ முடியும் என்று வந்து நம்முடைய திருத்தந்தை வந்து பல நிலைகளிலே வந்து நமக்கு கற்பித்தார். புனித சூசேப்பருடைய வாழ்விலும் வந்து அதுதான் நாம் பார்க்கின்றோம். சூசேப்பருடைய வாழ்வு வந்து கடவுளுக்கான வாழ்வாக இருந்தாலும் பிறருக்கான வாழ்வாகவும் அது மாறியது. தன்னுடைய வாழ்வு வந்து தன்னுடைய வாழ்வை மாய்த்து கொண்டாலும் தாம் இல்லை என்றாலும் கடவுள் கொடுத்த திட்டம் வந்து பிறருக்காக, அன்னை மரியாளுக்காகவும் இயேசுக்காகவும் வாழ வேண்டும் என்று வந்து அவர் வந்து அந்த முடிவெடுக்கின்ற தருணம் வந்து மிகவும் முக்கியமான தருணம். அவருடைய வாழ்வையை பார்க்கின்ற பொழுது அவருடைய வாழ்வு முழுவதுமே அன்னை மரியாதை பாதுகாப்பதும், அந்த ஆண்டவராகிய திருக்குமாரனை அந்த பெற்று எடுத்து அதை வளர்ப்பதும், அந்த திருமகனோடு இந்த தன்னுடைய காலங்களை செலுத்துவதும் என்றுதான் அவருடைய வாழ்வை முடிந்து போனதாக. பிறருக்கான் வாழ்கின்ற வாழ்வு வந்து ஒரு பாக்கியமான வாழ்வு. அது வந்து கடவுளுக்கு உகந்த வாழ்வு. நீங்கள் என்று பிறருக்காக வாழ்கிறீர்களோ கடவுள் உங்களோடு இருப்பார், கடவுள் உங்களை முழுமையாக நேசிப்பார். ஏன்னா பல பேருக்கு வந்து பல விதமான பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா நிறைய பேர் வந்து நம்முடைய கதைகளை சொல்றது இல்லை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு கதையை மற்றவங்களை சொல்லும் போதுதான் நாம் எவ்வாறு பாதிக்கப்பட்டிருக்கிறோம் என்று வந்து நாம் வந்து மற்றவர்களுக்கு வந்து தெரியும். எல்லாருமே வந்து ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு கதைகள் இருக்கு, நம்ம அறியாத ஒரு கதைகள். அவர்கள் சொன்னால் மட்டும்தான் அவர்களுடைய உள்ளத்துல என்ன
சென்று கொண்டிருக்கிறது, அவர்களுடைய துக்கங்கள் என்ன, துயரங்கள் என்ன, ஏக்கங்கள் என்ன, எதிர்பார்ப்புகள் என்ன என்பது வந்து நாம் முழுமையாக அறிய முடியும். ஆக ஒவ்வொருவருக்குமே வந்து சுமைகள் இருக்கிறது, நம்முடைய வாழ்விலே ஒவ்வொருவருக்கும் சுமைகள் இருக்கிறது. அதனால அந்த சுமைகளோடு வாழ்கின்ற மனிதர்களை வந்து நாம் தாங்கி அரவணைக்க வேண்டும். அதுதான் நாம் வந்து செய்யறதில்லை. கடவுளுடைய முக்கியமான இந்த நற்செய்திகளின் முக்கியமான ஒரு கூர்மையான ஒரு நன்னெறியாக பார்ப்பது வந்து பிறருக்காக வாழ வேண்டும். அதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையை சுமந்து உயிர் விட்டது வந்து அவருக்காக சிலுவை சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை, அவருக்காக உயிர் விட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவர் சிலுவை சுமந்ததும் சிலுவையில உயிர் விட்டதும் வந்து நமக்காகவும், அதாவது பிறருக்கான வாழ்வு தான் வந்து அது மிக முக்கியமான மிக பாங்கான வாழ்வாக வந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்து நமக்கு உரைத்தார். அது போன்றுதான் நம்முடைய சூசேப்பரும் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்களும். ஆக பிறருக்காக வாழ்கின்ற வாழ்வை நீங்கள் தேர்ந்தெடுக்கின்ற பொழுது கடவுளுக்கான வாழ்வு வந்து அது ஆட்டோமேட்டிக்கா வந்து கடவுளுக்கான வாழ்வா மாறும். என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்றார், நான் தாகமாக இருந்தேன், நீங்கள் குடிக்க கொடுக்கவில்லை. நான் ஆடையற்று இருந்தேன், நீங்கள் எனக்கு ஆடை தரவில்லை. நான் சிறையில் இருந்து என்னை வந்து பார்க்கவில்லை. அன்று வந்து கடவுள் வந்து ஆண்டவர் என்ன சொல்றாருனாக்கா, நீங்கள் என்று அந்த வலிமையோடு ஏக்கத்தோடு இருக்கிற மக்களை நீங்கள் நிராகரித்தீர்களோ அன்றே நீங்கள் என்னையும் நிராகரித்தீர்கள் என்று. அதாவது பிறருக்கான வாழ்வு வந்து மிகவும் முக்கியமான வாழ்வு. ஆக நீங்கள் பிறருடைய துன்பங்களை, அவர்களோடு துன்பப்படுகின்ற வேலைகளும் துயரப்படுகின்ற வேலைகளும் கஷ்டம் இருந்த வேலைகளும் நீங்கள் அவருக்கு ஊன்றுகோலாக தாங்குகின்ற பொழுது நீங்கள் கடவுளையே சுமக்கின்றீர்கள். அதுதான் வந்து முக்கியமான ஒரு கருத்தாக நாம் சிந்திக்க வேண்டும். ஒரு சிறிய நிகழ்வோடு நான் இந்த கதையை நான் ஆப்பிரிக்காவில் இருந்தபோது நைஜீரியா என்ற நாட்டில் வந்து நான் ஒரு 11 வருஷம் ஆப்பிரிக்காவில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அப்போ வந்து அந்த பங்குல வந்து ஒரு அம்மா ஒரு நாள் வந்து நாங்க எங்களுடைய அலுவலகத்தில் இருக்கின்ற பொழுது ஒரு அம்மா வந்து பங்குல வந்து அவங்க வந்து எல்லாரையும் காசு கேட்பாங்க. அதனால ஒரு தடவை வந்து காசு கேட்டாங்க. நாங்க வந்து இது வழக்கமா வர அந்த ரெகுலர் கஸ்டமர் அப்படின்றதுனால நாங்க இல்லம்மா போங்கம்மா, நீங்க அடிக்கடி வரீங்க, எங்களால முடியல அப்படின்ட்டு அவங்களை அனுப்பிச்சு விட்டோம். அப்புறம் ஒரு நாள் வந்து அந்த கோயிலை சுத்தி இந்த பூசை முடிஞ்சு அப்படியே சுத்தி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா வந்து குப்பையை கிளறிக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் தான் பார்த்தேன், அந்த அம்மா வந்து என்னம்மா பண்றீங்க, குப்பையை கிளறிட்டு இருக்கிறீங்களேன்னு இது பண்ணும்போது தான் அந்த அம்மா சொன்னாங்க, இல்ல சாமி நான் சாப்பிடாம 2-3 நாளா இருக்கேன், நாங்க கேட்டேன் நீங்களும் தரல யாரும் தரல அப்படின்ட்டு வந்து அவங்க சொல்லும் போது வந்து மிகவும் வந்து வருத்தமாக இருந்தது. ஏன்னா நம்ம வந்து சில வேலைகளில் வந்து இந்த மேல் மற்ற பார்வையோடு எல்லாரையும் பார்த்துறோம். ஓகே, இவங்க எல்லாமே கேட்கறவங்க, இவங்க எல்லாமே கஷ்டம் சொல்றவங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு சாதாரண ஒரு பார்வை வந்து எல்லாருமேலையும் செலுத்திட்டு போறோம். ஆனா வந்து ஒவ்வொருடைய மனதிலும் வந்து பலவிதமான துன்பங்களும் துயரங்களும் ஏக்கங்களும் இருக்கின்றன. அதற்காக தான் நாம் வந்து ஏமாந்து போனாலும் சில வேலைகளில் நாம் சில பேர் வந்து காசு கேட்கறாங்க, என்னை ஏமாத்துறான் அப்படின்ட்டு நம்ம வந்து பல வேலைகள் நம்ம கடந்து போறோம். தெருக்களில் போகும்போது பல பேர் வந்து யாசகம் கேட்கிறார்கள். சில டைம்ல நமக்கு கோபம் வருது, இவன நல்லா தானே இருக்கான், எதுக்கு காசு கேட்கறான், சும்மா இந்த மாதிரிட்டு பலவித டைம்ல வந்து நம்ம வந்து கோவப்படுறோம். ஆனா சில வேலைகளில் வந்து உண்மையான கடவுளை வந்து அந்த மாதிரி ஒரு ஜெனரலைஸ் பண்ணும்போது உண்மையாக அங்க நின்று இருக்கும் கடவுளை வந்து நம்ம வந்து அப்படியே தாண்டி கடந்து விட்டு போகின்றோம். ஆகதான் நம்ம வந்து பிறருக்கான வாழ்கின்ற வாழ்வு வந்து முக்கியமான ஒரு வாழ்வு. கஷ்டங்களை, மக்களுடைய கஷ்டங்களை உணர்ந்து அவர்களோடு கைகோர்த்து நின்று அவர்களுடைய உரிமைகளுக்காக நாம் குரல் கொடுப்பது எல்லாமே வந்து கடவுளுக்கு மிகவும் பிடித்த ஒரு வாழ்வு. அதுதான் நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் சொல்றாரு. என்றெல்லாம் மக்கள் வந்து கஷ்டப்படுகிற மக்களுக்காக பிறர்கள் உதவி செய்கிறார்களோ அவர்கள் எல்லாம் வந்து பிரான்சிஸ் அவர்கள் வந்து தன்னுடைய வாழ்விலையும் தன்னுடைய எழுத்துக்களில் வந்து மிகவும் மதிப்பளித்தார். ஆக இறை மக்களே, இன்றைய புனித சூசேப்பருடைய நவநாளில் இருக்கின்ற பொழுது அந்த 2 முக்கியமான குணங்களை பற்றி நீங்கள் யோசிக்க வேண்டும். கடவுளுக்காக வாழ்கின்ற வாழ்வு வந்து நமக்கு வந்து மிகுந்த மகிழ்ச்சியை தரக்கூடிய வாழ்வு. கடவுளுக்காக வாழ்கின்ற வாழ்வு மட்டுமல்லாமல் பிறருக்காக வாழ்கின்ற வாழ்வை நாம் வாழ்கின்ற பொழுது அது அர்ப்பணமான வாழ்வாக மாறுகின்றது. அது கடவுளுக்கு மிகுந்த பிடித்தமான ஒரு வாழ்வாக மாறுகிறது. ஆக சூசேப்பருடைய நம்முடைய முன்மாதிரியாக எடுத்து அவர் கற்பித்த நல்குணங்களை வந்து நம்முடைய வாழ்விலை நாம் சுவைத்து அந்த வாழ்வின் நெறிகள் படி வாழ வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து ஜெபிப்போம். மண்ணையும் படைத்தவரா கடவுள் ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறை மகன் நமக்காய் பாடுபட்டார்,
சிலுவையில் இருந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வீழ்ச்சி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவாய் திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன், திரு அவை உரைத்தார் நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன், உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன். ஆழ்நிலையும் கண்ணோக்க அருள் புரிவாராக. தூய ஆவியை பெற்றுக்கொள்ள அழைப்பு விடுத்த ஆண்டவரே, தூய ஆவியின் வல்லமையால் அழைக்கப்பட்ட அனைவரும் தோமாவை போல் நற்செய்தியை அறிவிக்கும் வல்லமை பெற்றவர்களாக வாழ வேண்டிய அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, நீரே எம் ஆண்டவர், நீரே என் கடவுள் என்று அறிக்கையிட்ட புனித தோமாவின் வழித்தோன்றல்களான நாங்கள் அனைவரும் இறைநம்பிக்கையிலும் ஒற்றுமையிலும் பகிர்தலிலும் முதல் கிறிஸ்தவர்களைப் போல வாழ்ந்திட வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்பிக்கை ஒளியை எம்முன் ஏற்றுபவரே என் இறைவா, நாங்கள் வாழ்வில் எதிர்ப்படும் இன்னல்களை வெற்றி கொள்ளவும் கோபம், பயம், குற்ற உணர்வு ஆகிய எதிர்மறை எண்ணங்கள் நீங்கவும் உம்முடைய ஞானம் தர வேண்டுமென்று உண்மை மன்றாடுகிறோம். அன்பின் இறைவா, அன்னை மரியாவை இகழ்ச்சிக்கு ஆளாக்காமல் முன்மதியோடு அவரை மனைவியாக ஏற்றவராம், எதிரிகளின் கைகளுக்கு இயேசு தப்புவிக்க எகிப்துக்கு விரைந்து ஓடியவராம், ஆலய கடமைகளிலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவராம் புனித யோசேப்பை போன்று எங்கள் குடும்பங்களில் முன்மதியோடு செயல்பட்டு அன்பை, மகிழ்ச்சியை, சமாதானத்தை தாராளமாய் வழங்குபவர்களாக திகழ்ந்திட அருள் தர இறைவாமை மன்றாடுகிறோம். இன்றைய நாளிலே தனது பிறந்த நாளை சிறப்பிக்கும் அருள் தந்தை கிருஷ்ணன் அவர்களுக்கு இறைவனின் ஆசிரியரும் பாதுகாப்பும் பராமரிப்பும் என்றும் நிறைந்திருக்க அவர் பணி வாழ்வில் சிறந்திருக்க அருள் வேண்டிய இறைவாமை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இறைவாயுள்ள மக்களின் வாழ்வு பல்வேறு தேவைகளால் ஏற்படும் கவலைகளுக்கு உள்ளாகி இருக்கின்றன. நீர் அறிவி நம்பிக்கையாளர் நேர்ந்தளிக்கும் மன்றாட்டுக்களை ஏற்று அவர்கள் விரும்பி கேட்பதை தந்தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென். பலியில் உறவாடும் தெய்வமே, தெய்வீக பலியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைகின்றேன், காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை
சிந்தும் துளியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. இந்த வினையில் எந்த வாழ்வை காணிக்கை தந்தே உன்னல பாதம். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. வேதம் சொன்ன வழியெல்லாம் என் தேவன் தந்த காணிக்கை. தந்த காணிக்கை இந்த நினைவில் என் வாழ்வை காணிக்கை தந்தே உன்னலர் பாதம். தெய்வீக வழியில் உறவாடும் தெய்வமே, உன்னோடு பலியாக நானும் இணைந்தேன். காணிக்கை ஏற்றிடுவார், காணிக்கை ஏற்றிடுவார். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செவியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பலியின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் அது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து ஒரு கையில் இருந்து இப்படி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, பொது பிறப்பு அடைந்தவும் மக்கள் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உண்மை வேண்டுகின்றோம். அதனால் உமது பெயரை அறிக்கையிடுவதாலும் திருமுழுக்கினாலும் புதுப்பிக்க பெற்ற இவர்கள் என்றென்றுமுள்ள பேற்றினை பெற்றுக் கொள்வார்களாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்பு கூறிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாகவே ஒளியின் மக்கள் நிலை வாழ்வில் நுழைகின்றார்கள். விண்ணரசின் கதவுகள் நம்பிக்கையாளர்களுக்கு திறந்து விடப்படுகின்றன. ஏனெனில் சாவக்கூறிய எங்கள் வாழ்வும் அவரது சாவால் மீட்பும் அடைந்து அவரது உயிர்ப்பிலே அனைவரது வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர், 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆவிமொழி ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உரம் தணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவன் நம்மை இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் சின்னம். இது பாவ மன்னிப்புக்கு என்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வரும் அப்பத்தையும் மீட்பு வரைக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமணன்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நாங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியால் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் ஆயர் பிரான்சிஸ் சாலிஸ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்டித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக எல்லாம் கற்பிக்கப்பட்டு இறைப்படைப்பினால் பயிற்சி பெற்று நாம் துணிந்து பாடுவோம். குற்றம் செய்வோரை எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமையற்ற எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கின் பேருந்தத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன்,
என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே இரக்கமையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே எமக்கு அமைதியருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியில் விழுந்து கழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுவே என் பேரலி என் தெய்வமே. நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே அமரில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே இறையும் அருகில் அமர்வாயின்றே. என் தேடலி என் தெய்வமே நீ இன்றி என் வாழ்வு நிறமாறுதே உன்னை மனம் தேடுதே நீ வழிகாட்டுமே. ஒரு கோடி விண்மீன்கள் தினம் தோன்றினும் நீ இன்றி என் நாடு இருள் சூழ்கிறோம். பிறன்பை என் பணியில் நான் ஏற்கையில் உன் அன்பு உயிர் தந்து வாழ்வாகினோம். இறைவார்த்தையில் நிறைவாகுமே மறைவாழ்விலே நிலையாகுமே. வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே. இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே. உன்னோடு நான் காணும் உறவானது உள்ளத்தை உருமாற்றி உணராக்கிறோம். பலியாக உன்னை நானும் தினம் ஏற்கையில் எளியேனில் உன் வாழ்வு ஒளியாகும். உன் தேடலாம் எல்லா சொல்களும் வழி தேடும் என்னை காக்க நீ வேண்டுமே. இறைவா இறைவா வருவாயிங்கே இதயம் அருகில் அமர்வாயின்றே. என் தேடல் நீ என் தெய்வமே
நீ இன்றி என் வாழ்வு நிலமாறுதே உன்னை மனத்தே என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என் இதய தெய்வமே என்னில் எழுந்து வா என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடனே என்னை மீட்டரும் கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே எனக்கு சிரித்தாயும் திரு காயங்கள் என்னை மறைத்தாலும் உம்மிடமிருந்து என்னை அறியாதேயும் இயற்கைவரிடமிருந்து என்னை காத்துள்ளோம் எனது இறப்பின் பேரில் என்னை அழைத்தள்ளும் உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டள்ளும் உயர்ந்தோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும் ஆமென். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, பாஸ்கா அருளடையாளத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டுள்ளோம். அதனால் அதன் ஆற்றல் எங்களுடைய உள்ளங்களிலே தொடர்ந்து நிலைத்திருக்க செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி உங்களை என்றும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கே நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா.